ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கெங்கே போனோம் அப்படின்ட்டு இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதையுமே சன் அப்படியே சுட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காலங்காத்தாலேயே ஒரே வெயில். காலையில் 7 மணிக்கே பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ சூரியன் பார்க்க அவ்வளோ பிரைட்னஸாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க டிம்மாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓவர் வெயிலாக இருந்துச்சு. நான் டிம் கொஞ்சம் பிரைட்னஸை குறைச்சி வச்சு எடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் ஓவர் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் காலையில் இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலவர் வந்தார் நம்ம வீட்டுக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அரிசி சாப்பிட்ருந்தார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரிசி, நம்ம போட்டது கோழிகளுக்கு தான் அரிசி போட்டோம். ஆனால் அவர் எப்போவுமே காலையிலேயே சாயந்தரம் அரிசி சாப்பிட வருவார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நம்ம கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணோம். அவர் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு கிட்ட வரமாயிட்டார். அப்படியே அப்படியே எட்ட போயிட்டு அப்படியே நம்ம நகர்ந்ததையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிட்ட வந்துட்டார் அரிசி சாப்பிட. அப்படியே அந்த வழியில் சந்தில் போயிட்டு அப்படியே மறுபடியும் முட்டி இந்த சைடு சாப்பிட்டாரு. சரி, ஓகே, நீ எப்படியும் சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை விதைச்சிருந்தோம். அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போய் பார்த்தோம். நல்லா அழகாக தலைஞ்சிருந்துச்சு. என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம விடாமல் இவ்வளோ தலையில் தண்ணி நல்லா விட்டுருந்தோம் அப்படின்னா இந்நேரம் கீரை எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம தண்ணி விடாதனால அப்படியே வாட ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு தண்ணி தெளித்து விடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டோம். தெளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது கிளம்பியாச்சு. இந்த கீரை என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இது என்ன கீரைன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன கீரை அப்படின்னா, இது தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கீரை எதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. வெட்டி வேர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அதோட மகத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் போஸ்ட்டாக போட்டு போங்க. ரொம்ப நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்டை போட்டு போங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, கீரையும் பார்த்தாச்சு, தண்ணியும் விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து வேறு என்ன சமையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு காய் எதுவும் இல்லைன்ட்டு நம்ம அப்படியே தோட்டத்துலேயே போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் காய் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விவசாயிகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா காய்க்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம அப்படியே தோட்டத்தில் அங்கொன்று இங்கொன்று செடி நட்டு வச்சுருந்தா கூட அப்படியே காட்டுக்குள்ளே போனால் ஏதாவது ஒன்று பறிச்சுட்டு கூட குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். பட் சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நம்ம தோட்டத்துக்குள்ளே போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே சுரக்காய் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காய் பறிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருந்துச்சு. அப்புறம் மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நமக்கு இது எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் பறிச்சிட்டு வந்தோம். பச்சை மிளகா, கத்திரிக்காய் இது எல்லாமே பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பவுல் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சாரி, அது நம்மளோட டாக் தான் இது பண்ணுச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேறு எங்கேயும் போகலை. இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் மாதிரி தான் போயிருந்தோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளோட உடன்பிறப்பு இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம போயிருந்தோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்தாச்சு. நம்ம எங்கே தான் எவ்வளோ தான் வெளியே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளோட சொந்த ஊர் நம்மளோட ரெகுலர் ஷாப்பில் எடுக்கிறது தான் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இல்லை உடன்பிறப்புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே கடைக்கு ரெகுலர் ஷாப்புக்கு வந்தாச்சு. எவ்வளோ தான் மெட்ராஸ், சென்னை, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நாடு விட்டு நாடும் கண்ட விட்டு கண்ட ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம இதில் எடுக்கிறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தாச்சு. வந்துட்டு நம்மளும் ட்ரெஸ்ஸிங் பார்க்க வந்தாச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் கிளிப்பிங்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எவ்வளோ எடுத்தோம் ட்ரெஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளோக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய்க்கு பக்கமாக பர்ச்சேஸ் பண்ணணும்.
2500 நியர்லி 3000 பக்கமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேசிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். அந்த வீடியோ வந்து கடைசியாக தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தாங்க. நம்ம வந்து ஷாப்பிங் பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஷாப்பிங் போயாச்சு. போயிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகிடுச்சு. அப்போ வந்து ஷாப்பிங்கில் வந்து நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா பானிபூரி தான் வந்து வாங்கியிருந்தோம். சரி ஓகே அதை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சோம். இந்த பானிபூரி வந்து கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கடையில் வந்து 5 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே பாக்கெட்டே வந்து 10 ரூபா தான், கிட்டத்தட்ட ஒரு 20-25 இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். டாடா பை, டேக் கேர்.